ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். செம்ம சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராகவும் இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த டேஸ்டியான சிக்கன் கறியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு சிக்கன் கறி செய்யறதுக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சால்ட் போட்டு நல்லா கழுவி எடுத்து வைக்கும்போது பச்சை வாசம் வராமல் இருக்கும். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க, கொத்தமல்லி தூள். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாதி லெமன் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துனீங்கன்னா சரியாக இருக்கும். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனோட நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டு நம்ம ஊற வச்சு சிக்கன் கறி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் சிக்கன் நல்லா கலந்து வர மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஒரு ½ டே கூட ரெஸ்ட் விட்டுட்டு சிக்கன் கறி ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம சிக்கன் கறிக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சு சேர்க்கணும். அதுக்காக பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இதோடவே சின்னதா ஒரு துண்டு பட்டை, 5-6 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்திருக்கிற பொருள் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன். நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். இப்ப நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறி வரட்டும். இப்ப அதே பேன்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளையும் ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்ப கருவேப்பிலையும் நல்லா வறுத்துட்டேன். நல்லா மொறு மொறுன்னு வறுத்துட்டேங்க. நீங்க கையில எடுத்து பார்க்கும்போது நல்லா மொறு மொறுன்னு உடையணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம அரைக்கும் போது பிளேவரும் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப வறுத்த கருவேப்பிலையும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருட்களோடய சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரையா இருக்கிற மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் கறிக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்க போறது இந்த மசாலா பொடி தாங்க. இப்போ நம்ம மசாலா பொடியை அரைச்சு எடுத்த அதே மிக்ஸி ஜார்ல 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி பேஸ்டும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கறியை நான் இன்னைக்கு குக்கர்லயே ரெடி பண்ணிக்க போறேன். நீங்க கடாயில கூட ரெடி பண்ணிக்கலாம். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி நல்லா வதங்கி வரணும். பாருங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல தக்காளியை நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா சுருள வதக்கிக்கணும். நம்ம பச்சையை அரைச்சு சேர்த்திருக்கிறனால ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கும் போது பச்சை வாசம் போயிட்டு தக்காளி நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, தக்காளி இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டேன். இதோடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற மசால் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மசால் பொடி சேர்த்து கலக்கும் போதே நல்ல ஸ்மெல்லாவும் சூப்பரா இருக்குங்க. நல்லா கமன் வாசத்தோட இருக்கும். இப்ப நல்லா இந்த மாதிரி மசால் பொடி சேர்த்து கலந்துட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நமக்கு சிக்கன்ல இருந்தும் தண்ணி விடும், அதனால தண்ணி அளவாவே சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணும் போதே உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துடலாம். இப்ப நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்துரும். இப்போ நான் ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிருச்சு. குக்கர் ஓபன் பண்ணும் போதே நல்லா கமன் வாசத்தோட செம்ம டேஸ்டியான சிக்கன் கறி சூப்பரா தயாராயிடுச்சுங்க. பார்க்கவே எவ்வளவு டெம்டிங்கா இருக்குன்னு பாருங்க. சிக்கன்லாம் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. கொத்தமல்லி தலைய மேல தூவிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான சிக்கன் கறி செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டா,
நான் புலாவ் வெரைட்டிஸோட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சிக்கன் கறி செம பெர்ஃபெக்டா இருக்கும். நீங்க கீ ரைஸ், கோகனட் மில்க் ரைஸ் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாங்க. கண்டிப்பா இதே போல இந்த மாதிரி சிக்கன் கறியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.